வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, Kingdom Countries Conference meeting, World Leaders Conference meeting, Doctor class discussion, Status discussion, Question answers discussion, ஓகே இன்ஃபர்மேஷன். இப்போது நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே ரஷ்யன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் கொரியன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில் எல்லாருக்கும் தகவல். ஓகே சரி, என்ன தகவல் அப்படின்னா, ஒரு டைரெக்டாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஓகே, ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மைய செயலகமாக நிலையில் தான் நம்ம தோது பார்க்குறன்றது தான் சரி. ஓகே, அந்த வகையில் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 8 hours டீம் ஏ, டீம் பி, டீம் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி தான். டீம் ஏ, டீம் பி, டீம் சி. ஓகே, டீம் ஏ பார்த்திங்கன்னா டிவிகே, டீம் பி பார்த்திங்கன்னா டிஎம்கே, டீம் சி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே. அந்த வகையில் டியூட்டி பாருங்கள். ஓகே, பொதுவான நிலையில் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததுக்கப்புறம், ஆதாம் ஏவாள் நிகழ்வுக்கு அப்புறம் ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை இருந்தது அப்படின்னா, நிலப்பரப்பு, அதுக்கப்புறம் கேஷ். பொதுவான நிலையில் என்ன தேவை அப்படின்னா கேஷ் மட்டும்தான் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸு. ஓகே, வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வாழ்ந்தார். அவரு பயங்கரமான ஒரு ஆன்மீகவாதியான ஒரு நபர், பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல். பயங்கரம் அப்படின்னா அவங்க உச்சபட்ச மேன்மையிலும் மென்மை. நிறையா விஷயம் அவர் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ விஷயம் கற்றுருக்கேன், வாங்க சொல்லித்தரேன் அப்படின்னாரு. ஆனால் யாருமே வரல அப்படின்றத அவர் பாடலில் எழுதி வச்சுருப்பார். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ என்கிட்டையும் கேஷ் இருக்குது. எல்லோரும் ஒரு மனிதாபின் நிலையில் ஒவ்வொருத்தரும் தோது பார்த்துக்கணும், ஒரு நல்லபடியான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கணும் அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் யதார்த்த ரீதியாக சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஆனால் என்ன தகவல் அப்படின்னா, கேஷ் அப்படின்ற ஒரு வகையில் யாராருக்கு அந்தந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ தொகை தேவைப்படுதோ அந்த தொகை வழங்கப்படும். ஓகே, ஆனால் இதில் இன்னொரு உளவியல் ரீதியான ஒரு தகவல் இருக்குது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர், அவர் சிறகுகளின் நேரம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் ஒரு லைனில் சொல்லுவார், எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவைப்படுறது என்னமோ ஒரு பெரிய அரண்மனையே கூட இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவைப்படுறது என்னமோ அவங்களுடைய ஒரு ரூம் மட்டும்தான். அதுவும் பார்த்திங்கன்னா சில சதுரடி மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான் அவங்களால பயன்படுத்த முடியும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த இருப்பு நிலையானது ஒரு ஆத்ம நிலைக்கு பொறுத்த வரைக்கும் தான். ஆனால் தேவை என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மட்டும்தான். ஓகே, அதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் ஒரு மாயை அப்படிம்பாங்க. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேஷை செவ்வாய் கிரகத்துக்கு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ண போகிறதும் கிடையாது, வெவ்வேறு உலக நாடுகளுக்கு எடுத்து செலவு பண்ண போகிறதும் கிடையாது. சும்மா அவங்க பேரில் இவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நப்பாசை மட்டும்தான். ஓகே, இதில் சரி தவறு அப்படின்றத விட அவங்கவுங்க ஆத்ம நிலையை பொறுத்து தான் தீர்வு அப்படின்றது. ஓகே சரி, அந்த வகையில் உளவியல் ரீதியாக என்ன இஷ்யூ அப்படின்னா, யதார்த்த ரீதியாக அந்தந்த ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் நினைவுகளாகட்டும், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நினைவில் இருக்கும். எல்லாமே அதே மாதிரியான ஒரு சமநிலை தான். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யதார்த்த ரீதியாக யாம் ஒரு இயக்குனர். ஓகே, நான் மாயனும் கிடையாது, முருகனும் கிடையாது. ஓகே, ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் மாயன் நினச்சிக்கிறாங்க, முருகன் நினச்சிக்கிறாங்க, அதனால் என்னை அட்டாக் பண்ணுறாங்க. அதுதான் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, அந்த இஷ்யூ பெரும்பாலும் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஒரு சில எரர் தான் இருக்குது, அதையும் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் எரரு. ஓகே சரி, அந்த வகையில் என்னென்ன எரர் அப்படின்னா, எங்கள் ஊரில் ராஜேஷ் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அவர் டிஎம்கே தான், நல்ல நபர் தான். ஆரம்பத்தில் எல்லா வகையிலும் நமக்கு தோதான நபராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு கார்பன் டை ஆக்சைடு சுவாசிப்பார். அவராக இருந்த நிலையில் அவருக்கு அந்த ஒரு நிலைப்பாடு கிடச்சிருச்சு. ஒரு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது அவர் தான் உருவாக்குறாரு.
ஓகே. ஆனால் நான் ஆக்சிஜன் தான் சுவாசிப்பேன். நல்ல ஒரு ஆக்சிஜனான ஒரு நிலையில் தான் ஒரு சூழ்நிலை அமையணும். ஓகே. அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது சரி கிடையாது. ஓகே. இப்போது யதார்த்த ரீதியாக எல்லாருக்கும் கேஷ் தேவை தான். அதுக்குன்னு பொறுமையாக பதமாக தான் எல்லாமே தோதாகும். ஓகே. அந்த வகையில் அவங்கவுங்க கட்சி நிலை சார்ந்து தான் பணி, கேஷு, பதவி எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோவில் வேலை இருக்குது, ஏதோ ஒரு கேஷு, இது என்னுடைய தேவ் ஃபேன் கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கேஷ். இந்த மாதிரி தான் என்னால் தோது பார்க்கன்றது தான் எனக்கு தோதாகும். ஓகே. டிஇஓ கட்சி அப்படின்றது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஓகே. அதனால் பொறுமையாக தான் நான் தோது பார்ப்பேன். ஓகே. அதனால் காலங்காத்தால் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஏற்படுத்துன்றது சரி கிடையாது. ஆக்சிஜன் தான் ஏற்படுத்தணும். ஓகே. சரி, அடுத்த தகவல். உளவியல் ரீதியான ஒரு தகவல் தான். என்னுடைய நண்பர், என்னுடைய எல்லா வகையிலும் எனக்கு ஒரு தோதான ஒரு நபர், ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படி கூட சொல்லலாம். ஓகே. அந்த வகையில் ஆக்டர் விஜய் அவர்களே டிஸ்கஷன். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மூவி ஒன்று புக் பண்ணியிருந்தேன். ஆக்ட்ரஸ் ஜோதிகா அவங்கள தான் அந்த மூவியில் புக் பண்ணியிருந்தேன். அந்த இமேஜில் கூட பார்த்திங்கன்னா மாலை மலர் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருப்பேன். இந்த ஜோதிகா அப்படின்றவங்க மூவியில் புக் பண்ணுறபோது தான் மென்மையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மூவி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய எரர் ஏற்படுத்துவாங்க. அந்த வகையில் அவங்க மையப்பாடாக மலர் அப்படின்றவங்க மேலே டார்கெட் பண்ணலாம். அதனால் அவங்க வைப்ரேட் ஆகிட்டு எனக்கு நெகட்டிவான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். ஓகே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த புக் பண்ண மூவியில் ஆக்ட்ரஸ் ஜோதிகாவுக்கு பதில் ஆக்ட்ரஸ் நயன்தாராவே நடிக்கட்டும். ஓகே. நீங்கள் வேறு ஒரு மூவியில் நான் உங்களை புக் பண்ணுறேன். ஓகே. நான் வைப்ரேட்டாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த மூவி தோதாகாது. ஓகே. அடுத்து நான் ஒரு டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டை மாற்றிட்டு அதோட பெட்டரான ஒரு ரீப்ளேஸ் ஃபைலில் இன்னும் தரமான ஒரு மூவியை கூட என்னால் எடுக்கிறதுக்கு தோதாகும். ஓகே. அதனால் அந்த ஆர்டிஸ்ட்டு போயிட்டாங்க அப்படின்றதுனால அந்த மூவியை கொலாப்ஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. ஓகே. அது அவங்கவுங்க நிலையில் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பிஸ்னஸாக அணுகுனாங்கன்னா சரி, ஓகே, நம்மளை மூவியில் புக் பண்ணியிருக்காங்க, சரி ஏதோ நம்ம ஒரு கேஷ் கொடுப்போம், அவங்க ஏதோ தோது பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னொரு மூவி கூட அவங்க புக் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. எப்படியோ நம்மளை ஒரு மூவி புக் பண்ணிட்டாங்க, நம்மளை அடுத்ததும் நம்ம ஒரு யாரை ஏற்படுத்தணும், நம்மளை இன்னொரு மூவியில் புக் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி தோதாகாது யூனிவர்சல் லெவலில். ஓகே. சரி, அடுத்து இந்த மலர் அவங்களோட நிலையில் என்ன தகவல் அப்படின்னா, அதாவது இந்த யூனிவர்சல் லவ் பொறுத்த வரைக்கும் ஆவிகள் உலகம் அப்படின்லாம் இருக்குது. ஓகே. இந்த ஈஷாவில் நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தபோது இந்த காலபைரவ கர்மா பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தரோட ஆயுள் காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க சரீரத்தை விட்டு விலகினாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவோட அதிர்வானது ஒரு நிலையிலே தான் இருக்கும். ஓகே. அந்த நேரத்தில் தான் நம்ம திதி அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு ஒரு இனிப்பு கொடுக்குற மாதிரி அந்த இனிப்பு பல மடங்கு பெருகும். ஒருவேளை துன்பம் அப்படின்றதும் பல மடங்கு பெருகும். ஓகே. அந்த வகையில் சில கதறல் இருக்க தான் செய்யுது. ஓகே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மலரோட ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தர் தான், அவன் பேர் விக்கி. நல்ல ஒரு கலரு, நல்ல ஓரளவு படித்த நபர் தான். நிறையா இந்த பைக் கம்பெனிலலாம் வேலை செஞ்சுருக்கா அப்படியே. ஆனால் என்ன லொக்கேஷனும் மாற்றிட்டு வேறு ஒரு இடத்துலையே அவர் போய் வேலை செஞ்சுருக்கலாம். ஏதோ லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏதோ வகையில் பயோகெமிஸ்ட்ரியில் ஏதோ இஷ்யூ ஆகவும் ஓவராக ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு எல்லா வகையிலையும் நெகட்டிவாக மாறி கடைசியில் மறுகையாகவே மாறிட்டார். ஓகே. இப்போ அவர் மறுகையானதுனால அவர் பேரில் இருந்த ஒரு வீடு சொத்து எல்லாமே மலரோட ஹஸ்பண்டுக்கு தான். மலரோட ஹஸ்பண்டுக்கு கிடைக்கிறப்ப அது மலருக்கும் கிடைக்கும். ஓகே. அந்த ஒரு வகையில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் நான் விசாரித்த வரைக்குமே இவங்க தரப்புலேருந்து இவங்க அந்தளவுக்குலாம் நெகட்டிவாக இல்லை, ஏதோ காசெல்லாம் கொடுக்குறோம், வேணால் நீங்கள் உங்களோட லவ்வை கண்டினியூ பண்ணிக்கலாம், வேறு எங்கேயோ கூட மேரேஜ் செஞ்சுக்கலாம், நல்லபடியான ஒரு வாழ்வு வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் ஏதோ ஒரு நிலையில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஓகே. இப்போ அவர் இறந்துட்டார், விக்கி அப்படின்ற நபர் இறந்துட்டார். ஆனால் அவரோட ஆத்மாவோட நிலையானது அந்த அதிர்விலே இருக்குது. கொடுமையான ஒரு மரணம் தான். ஓகே.